விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியின் போது வானில் சாகசம் நிகழ்த்திய விமானங்கள். பல்வேறு வடிவங்களில் ஹெலிகாப்டர்களும் வானில் அணிவகுப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்ற படகு ஆழ்கடலில் மூழ்கி விபத்து. 2 மீனவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. மற்றொரு மீனவரை தேடும் பணி தீவிரம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எந்த நேரத்திலும் கவிழும். மோடி பிரதமராக்க மக்கள் வாக்களிக்கவில்லை என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணியை வேட்பாளராக அறிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். விக்கிரவாண்டியில் கூட்டணி கட்சியான பாமக போட்டியிடும் என பாஜக கூறிய நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு. குஜராத் அம்ரேலி மாவட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு. பேரிடர் மீட்புக் குழுவினர் சுமார் 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் குழந்தையை சடலமாக மீட்டனர். காட்பாடி அருகே தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். அதே பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவன் தனக்கு விடுமுறை வேண்டும் என விளையாட்டாக அனுப்பியதாக மாணவன் தகவல். நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்கள் வரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்வு. கடந்த வாரம் மல்லிகை பூ கிலோ 400 முதல் 600 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 1 கிலோ 1500க்கும் மேல் விற்பனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.